அந்த பார்வைங்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை, எங்களுடைய எல்லா மாநிலங்களிலுமே அந்த பார்வை தான் வச்சுருக்கோம். கர்நாடக மாநிலமாக இருக்கட்டும், கேரளா மாநிலமாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், இந்த ராமர்கிட்டையும் அல்வா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது வேற என்ன கேட்டோம், கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தான் கேட்டோம். அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க யாரும். ஒரு நல்ல முன்னேற்றம் நினைக்கிறேன். தமிழகத்தினுடைய அரசியல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறது. சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் பேசுகிற மாடலும் மாறிடுச்சு, முதலமைச்சருடைய மாடலும் மாறிடுச்சு. மற்ற கட்சிகளும் எடுத்து சொன்ன கேட்ட கேள்விகளுக்கும் சேர்த்து அவருடைய பாணியில் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இருக்கிறதுலே அதிகமாக வியூவர்ஷிப் இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடராக கூட அதை பார்க்கலாம். முதல்வருடைய இன்னைக்கு சட்டமன்றத்தில் கவர்னருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்துக்கு முதல்வருடைய அது ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்வு. அது சுவாரஸ்யமாக இருந்திருக்கு. அது பற்றி மட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் முதல் முறையாக அவருடைய கவர்னருக்கான இந்த உரை என்பது சுவாரஸ்யமானதாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இதை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுடைய அரசியல் மாறி இருக்குங்கிற இதனுடைய வெளிப்பாடாகவும் நம்ம பார்க்கணும். இந்த ரிப்ளைங்கிறது அனைத்து விஷயங்களையும் சம்பந்தப்படுத்தி, அதனால் ரெண்டு நாட்களாக எதிர்கட்சிகள் மற்றும் மற்ற கட்சிகளும் எடுத்து சொன்ன கேட்ட கேள்விகளுக்கும் சேர்த்து அவருடைய பாணியில் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. முதல்வர் பேச்சு சினிமா பாணியில் இருக்கு, எதிர்கட்சிகள் வந்து பேச அனுமதிக்கலாம். 2 நாளாக பேசினது போதும் சினிமா பாணியில் தான் இருந்துச்சு. அதனால் மாறிடுச்சு தமிழ்நாட்டுடைய மாடலாக தான் நான் சொன்னது மாதிரி. தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் பேசுகிற மாடலும் மாறிடுச்சு, முதலமைச்சருடைய மாடலும் மாறி இருக்கு. அதனால் இந்த மாடலை நம்ம இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு ஆகணும். முதல்ல இருந்த அந்த சொல்லாடல்கள்லாம் மாறி இப்பொழுது ஜனரஞ்சமான முறைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம். இதுதான் இந்த மாற்றம்ங்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்க போது. இதை பொறுத்த மட்டும் இது மக்களை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சட்டமன்ற நிகழ்வுகள்லையும் இருக்கிறதுலே அதிகமாக வியூவர்ஷிப் இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடராக கூட அதை பார்க்கலாம். ஏன்னுட்டுனா சட்டமன்ற கூட்டத்தொடர் சம்பிரதாயத்துக்கு இருந்ததெல்லாம் போய் இப்போ மக்கள் அதை நேரடியாக காண்பதும் அதை பற்றிய அவங்களுடைய அரசியல் பூர்வமாக மாறுறதும் கண் முன்னாடி பார்க்க முடியுது. சாமானிய குடும்பங்கள் எல்லாத்தையுமே காலையில் 10 மணி ஆகிறதுக்கு முன்னாடியே லைவுக்கு வந்த கதையை நம்ம பார்க்க முடியுது. அதனால் இது ஒரு நல்ல முன்னேற்றம் நினைக்கிறேன். தமிழகத்தினுடைய அரசியல் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கு துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு பண்ணாமல் இருந்ததுனால தான் இந்த விபத்து நடந்ததுன்னு. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் இது. திருவள்ளூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களும் அந்த இந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சிருக்கிறார். இதை பொறுத்த மட்டும் இதில் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய உடனடியாக அதற்காக ஆய்வு செய்வதற்காகவும் அதை பற்றி அறிக்கை சொல்வதற்காகவும் அவர் உடனடியாக சொல்லியிருக்கார். அதற்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் அதற்கு முன்னாடி தீர்வு வர்றது சரியாக இருக்காது. என்னை பொறுத்த மட்டும் இதில் ஒரே ஒரு பார்வை இருக்கு என்னென்றால், 40 நாள் ஆயிருக்கு இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தினுடைய 40 நாளுக்குள்ளாக பல வகையில் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வரும்போது குறிப்பிட்ட விஷயம் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி எந்த லெவலுக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லையும் சரி, லேபர் ரிலேட்டட்லையும் சரி, எவ்வளோ அளவுக்கு கரப்ஷன் புறையோடி போயிருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு விதமாக பார்க்கலாம் நம்ம. இதை பொறுத்த மட்டும் இது இந்த ஆக்சிடென்ட்டுங்கிறது சொல்ல முடியுமா, இந்த ட்ராஜடின்னு சொல்லணுமான்னு தெரியல. இந்த ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கவனத்தை தொழில் துறையில் இருக்க கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற விதங்களும், அதை ஃபாலோ வைக்க வேண்டிய அமைப்புகளும் எவ்வளவு ஹானஸ்டாக இருக்காங்க, எவ்வளவு நேர்மை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு அந்த துறைகளில் எவ்வளவு ஊழல் இருக்குங்கிறதும் நமக்கு ஆய்வு செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. அதற்கான முதல்ல தமிழகத்தின் அரசினுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அடுத்த நிலைக்கு பேசுகிறது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மத்திய அரசோட மோதல் போக்கோட செயல்பட மாட்டோம் அப்படிங்கிற இந்த அரசு மோதல் போக்கோட செயல்படாது, இலக்காக போகும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு.
இல்லை, மத்திய அரசோட எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய நலன் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகாம அதே நேரத்தில் மத்திய அரசிடம் தன்னுடைய பரஸ்பரமான உறவு நடத்தி கொண்டு வருவது நம்ம ரொம்ப முக்கியம். வீம்பு பண்ணுறதுங்கிறது வேற, சண்டை போடுறதுக்காக சண்டை போடுறதுங்கிறது வேற. உண்மையாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயங்கள் வரணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பார்வைங்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுடைய எல்லா மாநிலங்களிலுமே அந்த பார்வை தான் வச்சுருக்கோம். கர்நாடக மாநிலமாக இருக்கட்டும், கேரளா மாநிலமாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், நாங்கள் எப்பொழுதுமே முதலமைச்சர்களை பிரதமரை போய் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிறதோ, பிரதமரை போய் பார்க்கக்கூடாது என்பதோ, மந்திரிகளை போய் பார்க்கக்கூடாது என்பதோ, மந்திரிகளை போய் ரிசீவ் பண்ணக்கூடாது, பிரதமரையோ அல்லது துணை ஜனாதிபதியோ அல்லது அமைச்சர்களையோ தான் சொல்கிறது கிடையாது. அந்த மாநிலத்துடைய நலனுக்கு எது சரி இருக்கோ அதில் இருக்கணும். நம்மை பொறுத்த மட்டும் பேசிக்கான நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட். அந்த ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகாமல், கோர் ஐடியாலஜி மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பார்த்துக்கிறணும். அதே நேரத்தில் செக்குலரிசமாக இருக்கட்டும், சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், மாநிலத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்க வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசினுடைய உறவுகள் பரஸ்பர நம்பிக்கையோடும் பரஸ்பர மரியாதையோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். இப்போ காவிரி மேலாண்மை வெளியில போடுது, அதில் சில முடிவுகள் எடுக்கிறாங்க. மேகதாதுவை பற்றி அவங்க என்ன முடிவுகள் எடுப்பாங்க? இதில் கர்நாடகத்துக்கு சாதகமான முடிவுகள் அமையுமா? நம்பிக்கை எங்களை பொறுத்த தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. அனைத்து கட்சியும் சேர்ந்து நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம். அனைவரும் தமிழ்நாடு ஒன்றா இருக்குது. தமிழ்நாட்டில் இதில் எந்த ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரே நம்முடைய குரலை வெளிப்படுத்தியிருக்கோம். நம்முடைய தமிழகத்தின் சார்பாக இருக்கின்ற அதிகாரிகளும் தமிழகத்தினுடைய குரலை வலுவாக எடுத்து வைப்பார்கள். நியாயம் நம்ம பக்கத்தில் இருக்குது. இதில் கர்நாடகம் தன்னுடைய அரசியல் செய்வதற்காகவும் தங்களுடைய விவசாயத்தை விட்டு இப்போ நகர்ப்புறத்துக்கு பெங்களூர் நகரத்துக்கு குடிநீர் பிரச்சனையை மையமாக வச்சு இந்த அவருடைய மொத்த ஆர்குமெண்ட்டே மாற்றுறாங்க. அது எல்லாத்தையும் நம்முடைய அதிகாரிகளும் தெளிவாக சொல்லுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு இதில் ஒற்றுமையாக இருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் 100% தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதோடு நிற்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை எந்த காலத்திலையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. அதற்காக காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்யும். இது மிக முக்கியமான விஷயம். இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸே இருக்காது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் 100% தமிழ்நாடு அரசினுடைய இந்த முயற்சியில் கூட இருப்போம். இல்லை, அதில் மிக காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறது மாதிரி இவ்வளவு பெரிய துரோகம் என்பது இந்து சமூகத்தில், அதுவும் நம்பிக்கை மக்கள் வைத்த நம்பிக்கைக்குள்ளால் செய்திருப்பது என்பது ஒரே ஒரு அமைப்புகளால் தான் முடியும். அது அதனுடைய வேறு இந்து வகுப்புவாத சக்தியாக இருக்கின்ற RSS போல இருக்கின்ற அமைப்புகளால் தான் முடியும். இவர்களை பொறுத்த மட்டும் இவர்கள் செய்திருக்க இந்த துரோகம் என்பது மன்னிக்க முடியாதது. இதுக்கு நீதி விசாரணை, நேர்மையான விசாரணை தேவை. ஆனால் அதை மூடி மறைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடக்குது. இதை எப்படியாவது மறைத்து விட வேண்டும், இதை வெளியில் வரவிடாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல வகையிலும் இதற்காக மூடி மறைக்கப்படுகிறது. உலகெங்கும் இருக்கின்ற ராமர் பக்தர்களுடைய படங்களை வாங்கி எப்படி என்னென்ன இந்த ராமர்கிட்டையும் அல்வா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. இது மிகப்பெரிய ஊழல். இது இதுவரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞான ஊழல்லையும் நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்கள் சொன்னதை போல இதை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் நாங்கள் எடுப்போம். தாவேக அரசு எங்களோட கூட்டணி கட்சிகளால தான் ஆட்சி அமைக்குது அப்படின்னு தொடர்ந்து ஒரு திமுக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கும்போது மட்டும் ஏன் அவங்க அதிக அளவில் கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆளுநரோட பதில் உரையில விஜய் பேசியிருக்காங்க. முதலமைச்சர் அதை காங்கிரஸ் கட்சி பார்க்க நியாயமாக சொல்லியிருக்காருன்னு சொல்லுவோம். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தது வேற என்ன கேட்டோம்? கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தான் கேட்டோம். அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாங்க யாரோ. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்க இதுதான் ஒத்து வரும்னு. அதனால் நாங்கள் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறது 100% சரியானது. உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஒன்றிய அரசு பொறுத்த மட்டும் இதற்கெல்லாம் நேரம் இருக்குதான்னு தெரியல. அவர்களை பொறுத்த மட்டும் மோடிஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருப்பார். பிஸி கதை அவருக்கு. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தூத்துக்குடியிலிருந்து கடல் மாலுமிகளை பிடித்து வைத்து அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுதும் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம்.
அவர்களை பொறுத்த மட்டிலும் இந்தியர்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்குது, அரபு நாடுகளில் எந்த விதத்தில் விபத்துகள் ஏற்படுது, அதை பற்றி காக்க வேண்டிய கடமையை மத்திய அரசு, அதுவும் குறிப்பிட்ட விதத்தில் மோடி அரசு அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. இதை வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதை பற்றி கடந்த முறையும் அவருக்காக குரல் கொடுத்தார். அவரை பொறுத்த மட்டும் இந்திய தொழிலாளர்களுடைய நிலையை பற்றி மத்திய அரசு கவனம் செலுத்தாமலும், அதே நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் உடனடியாக அந்த அரசுகளோடு தொடர்பு கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகிறோம். கத்தாரில் நடந்த விபத்துக்களையும் பொறுத்த மட்டும் மத்திய அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். செல்வ குழந்தை அண்ணா வந்துட்டு நீ வந்து 2வது முறை போயிட்டு பொறுப்பை விட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து வந்து விளக்கங்களை நான் அடிப்பேன் அப்படின்னு. அது உங்களை பத்தியும் ஜோதிமணி பத்தியும் வழக்கம் வந்து கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து புதிய தலைமுறை கட்டிவிட்ட கதை. அதனால எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அண்ணன் செல்வபிரது அவர்களுடைய பணி தொடருது. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்கோம். அவரை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர்களை சந்தித்து வச்சிருக்காரு. அவருக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்குமான சந்திப்பை பற்றி நீங்களா புதிய தலைமுறையும் மற்றவங்களும் கதை கட்டி விட்டுறதெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கில் வந்திருக்கு. 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்க. அந்த அமைச்சர்களுக்கு அதோட சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாரும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இப்போ இருக்கோம். அதனால நீங்கள் எல்லாரும் கதையை கட்டி விட்டு இருக்கிறதுல குழப்பத்தை உண்டாக்கி விட்டுறாதீங்க. என்னது அதான் பத்திரிகையாளர்களுக்கு விருப்பம் தான். அது எப்போ பார்த்தாலும் சரி, இது பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காது 2வது 3வது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியில் 59 வருஷத்துக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்றுக்கிறதுங்கிறது எங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டுகளில் ஒரு ஆண்டாக 2026 பார்க்குறோம். இந்த வருடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான கனவு நிறைவேறியிருக்கு. என்னை போன்ற காங்கிரஸ் சாதாரண தொண்டர்களுடைய கனவு இது. எங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற கனவு இருந்தது. எங்கள் அமைச்சர்கள் நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் யோசிக்கிறோமே ஒழிய பத்திரிகையாளருடைய கனவுகளையும் சரி, அதே மாதிரி சில திட்டம் போன்ற சங்கி பத்திரிகைகளுடைய புரளிகளையும் சரி நம்ப வேண்டாம் நேயர்கள் அப்படின்னு சொல்ல முடியல. தமிழகத்தில் நடைபெற இடைத்தேர்தல்களை காங்கிரஸ் போட்டிருப்பாங்க. உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்குருவோம். நாங்கள் கட்சி தலைவர் அண்ணன் செல்வபிரதை அவர்களும் அவரும் ராஜேஷ்குமார் அவர்களும் சட்டமன்ற தலைவரும் உட்கார்ந்து பேசி இதை முடிவு பண்ணணும். இது என்னோட வேலை கிடையாது. அது அவர் கடிதம் கொடுத்ததை வைத்து புதிய தலைவர் விரைவில் அறிவிக்கப்படுற வாய்ப்பு இருக்கா? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய முடிவு இதெல்லாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு செல்வபிரதை அவர்கள் தொடர்கிறார்கள். அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன விருப்பம் படுறாரு, என்ன செய்யணுங்கிறத அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட தான் சொல்ல முடியும். நான் போய் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம் நான் என்ன விருப்பப்படுறேன். இது நீங்களா கதை கட்டி விட்டுக்கிட்டு வச்சுக்கிறீங்களேன். நேர் விருப்பத்தை நாங்கள் சொல்லிவிட்டு முடியாது. அதனால இது நியாயமில்லாது. அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரை நான் போன வாரமும் பார்த்தோம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கார்கே அவர்களை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் சந்திக்கக்கூடிய தலைவர், எங்களிடம் பேசக்கூடியவர், எங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்ல முடியும், அவர் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர். அதனால் அவர்களுடைய சந்திப்பு என்பது அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்து நீங்களா ஒரு கதையை கட்டி விட்டு நீங்களா ஒரு முடிவை சொல்லிவிட்டு அதை வச்சே கேள்வி ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது நியாயமில்லாது.